இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல்மா? இது சாப்பிட ஸ்நாக்ஸ்க்கு காராபூந்தி இருந்தது, காணே காணும் அங்கே டேபிள் மேலே. அந்த காராபூந்தில தான் வடகறி பண்ணிருக்கேன். நீங்க பருப்பு வடகறி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா காராபூந்தில வடகறி கேள்விப்பட்டிருக்கீங்க. காராபூந்தில வடகறியா? வாங்க இந்த காராபூந்தி வடகறி எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். பருப்பு ஊற வைக்க தேவையில்லை, அதை பொரிச்சு எடுக்க தேவையில்லை. கடையில் காராபூந்தி மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் சூப்பரான வடகறி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடையில் வாங்கிட்டு வந்த காராபூந்தி 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு விரல் சைஸ் பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அரை ஸ்பூன் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பொடியா நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம், ஒரு கத்து கருவேப்பிலை, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி போட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதும் காராபூந்தியை சேர்த்து நல்லா கலரி விடுங்க. காராபூந்தி சேர்த்ததும் தண்ணி எல்லாம் இழுத்துக்கிட்டு கெட்டியாகிடும். இந்த ஸ்டேஜ்ல தேவைப்பட்ட அரை கிளாஸ் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா கொத்தமல்லி தூவிட்டு சூடான இட்லியோட சர்வ் பண்ணிடுங்க. நம்ம காராபூந்தி ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் வாங்கி வச்சா இந்த மாதிரி எடுத்து டிஷ் பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சா இல்லையா? சூப்பரா இருந்துச்சு, டிஃபரெண்டா நல்லா இருந்துச்சு.